எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி பைக்கர்ஸ் என்னென்ன சேஃப்டி விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக்கர்ஸ்க்கான டிப்ஸ் தான். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் கூட உள்ள அந்த குட்டி பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லி மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். May I come in? ஸோ லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ரைடிங் கேஸ் போட்டுக்கணும். ரைடிங் கேஸ் நான் சொல்ல வர்றது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் எல்லாத்துக்குமே தெரியும், ஹெல்மெட். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வைசர் இருக்குல்ல, வைசர் வந்து ஒரு கிளியரான வைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருமே ஹெல்மெட் போடுவோம். அந்த பக்கலுக்கு அந்த கிளிப்பு நம்ம போட மாட்டோம். ஸோ அந்த பக்கல் அந்த கிளிப்பு போடாமல் ஹெல்மெட் போகிறதே வேஸ்ட்டு தான். ஹெல்மெட் போடும்போது மறக்காமல் அந்த பக்கலும் சேர்த்து லாக் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணுறது. நார்மல் ஒரு ஃபேஷன் ஜாக்கெட் யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். க்ளவுஸ் யூஸ் பண்ணால் பைக்கில் இருக்க வைப்ரேஷன், கைக்கு வர வைப்ரேஷன் வந்து லிட்டில் பிட் அது வந்து குறையும். வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஃபோர்த் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு ரைடிங் ஷூ வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நார்மல் வீட்டில் இருக்க அந்த ஷூஸு இல்லை பூட் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஷூஸ் இல்லாமல் லாங் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ரைடிங் பேண்ட்டு. ஸோ நம்மளால் அதுவுமே ஒரு ரைடிங் பேண்ட்டும் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நார்மல் நம்ம ஜீனே போட்டு யூஸ் பண்ணலாம். ஜீன் போட்டால் ரொம்ப டைட்டாக போட்டு யூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் வந்து கார்கோ பேண்ட்ஸ் இருக்குல்ல, கார்கோ பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் ரைடிங்க்கு. நெக்ஸ்ட்டு மெயினான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகவே விடாதீங்க. ஆஃப் அண்ட் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. பாடி ஹைட்ரேட்டாக வச்சுங்க. அது வந்து உங்கள் ரைடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடி டீஹைட்ரேட் ஆச்சு, ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாகவே கட் ஆயிரும். ஸோ பாடி வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. செவன்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதிகமாக லக்கேஜ் பைக்கில் வந்து பேக் பண்ணாதீங்க. லக்கேஜ் நம்ம தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வரது வந்து ஒரு தண்டை செலவு தான். அது 2 நாள் தான் டூர் போவோம். 6 டிஷர்ட்டு 8 பேண்ட்லாம் எடுத்துப்பானுங்க. அவ்வளோலாம் தேவையே இல்லை. ஸோ என்ன யூஸ் பண்ணீங்களோ அது கரெக்டாக பேக் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக பேக் பண்ணுங்கள். 8வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற ரூட்டை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போகிற ரூட்டை முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன ரூட் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருங்க. ஸோ இடையில போயிட்டு ஸ்டக் ஆகி நிற்காதீங்க. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரேக் எடுக்கிறது தான். ரொம்ப லாங்காகவும் பிரேக் எடுக்காதீங்க, ரொம்ப ஷார்ட்டாகவும் பிரேக் எடுக்காதீங்க. ரொம்ப லாங்காக எடுத்தால் ரொம்ப டயர்டாயிருவோம். ரொம்ப ஷார்ட்டாக எடுத்தால் இன்னும் ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு பிரேக் எடுங்க. கரெக்டாக பிரேக் எடுக்கும்போது உங்கள் வண்டி இருக்க எல்லா லக்கேஜ் எல்லாமே கரெக்டாக பேக்கெட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியவே சுற்றி ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் வண்டியில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த 10வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லைட்டாக சாப்பிடுங்க. ஹெவி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பிரியாணிலாம் சாப்பிட்டு மதிய நேரத்தில் அப்படியே ஓடும்போது கண்ணெல்லாம் அப்படியே சொக்கும். ஸோ லைட்டாக சாப்பிடுங்க. பெட்டர் என்ன பார்த்துட்டிங்கன்னா, ப்ரெட்டும் பீனட் பட்டரும் வாங்கி வச்சுங்க. நம்ம இடையில எங்கே போனாலும் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஸோ அது அவ்வளோ ஒன்றும் ஹெவி ஃபுட்லாம் கிடையாது, லைட்டாக தான் இருக்கும். அண்ட் பில்லியன் கூட வந்தாங்கன்னா, பில்லியனை தயவு செஞ்சு சாப்பாடு அதிகமாக கொடுக்காதீங்க. கொஞ்சமாக சோறு கொடுங்க அவனுக்கு. இல்லைனா பின்னாடி உட்காந்து அவன் தூங்கிட்டே வருவான், நம்ம ரைடு வந்து டிஸ்டர்ப் ஆகும். 11th முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தா, எல்லா வெதருக்கும் ப்ரிப்பேர் ஆகி போங்க. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்க போகிறதில்ல. இங்கேருந்து இப்போ இங்கே 10 கிலோமீட்டர் மழை பெய்யாது, அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அடுத்து மழை பெய்யும். மழை பெய்யும்போது ரெயின் பேண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். லக்கேஜ் எல்லாமே ஃபுல்லாக வந்து கவராக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே லக்கேஜை ஃபுல்லாகவே ரெயின் கவரில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது டஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும், அப்புறம் ரெயின்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் லக்கேஜை. லாங் டிரைவ் போகும்போது மறக்காமல் ஆல் வெதர் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஏன்னா எல்லா வெதருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு மழை பெஞ்சுன்னா நம்ம ரைடிங் பேண்ட் போட்டு லக்கேஜை வந்து ரெயின் கவர் வச்சு கவர் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து போய்கிட்டே இருக்கலாம். திடீர்னு நைட் ஓட்டமாக குளிரும். ஸோ மறக்காமல் ஆல் வெதர் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். 12th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கிட் எடுத்துங்க. கிட்டுன்னு சொல்கிறது வந்து மெடிக்கிட் எடுத்துங்க, அப்புறம் ஸ்பேர் கிட் எடுத்துங்க. ஒருவேளை டயர் இப்போ இடையில பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் போட்டுக்கலாம். பஞ்சர் போட்டு டயர் இன்ஃப்ளேட்டர் வச்சு ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். பேசிக்கான டூல்ஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. ரைட் ஸ்டார்ட் மார்னிங் ஒரு 4 இல்லை 5 அப்படி ரைடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மார்னிங் கிளைமேட்டு, அந்த சன்ரைஸு, ஒரு நல்ல ஒரு சாங் அதெல்லாம் கேட்டு போகும்போது ரைடே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ரைட் போகணுன்னா ஷார்ட்டாக அந்த மார்னிங் ரைடு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இல்லை, குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெட்ரோல் அடிக்கும் போதே மறக்காமல் டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியும்ல டெஸ்டினேஷன், இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் போனால் 2 தடவை டேங்க் ஃபில் பண்ணால் முதல் தடவை டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்க. இப்போ 500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு அடுத்து ஒரு 500 ரூபாய்க்கு அடிப்பேன் அப்படிலாம் அடிக்காதீங்க. ஸோ அடுத்த டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஃபைட் பண்ணும்போது எப்பயுமே மைண்டை ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பும்போது வண்டியை ஃபுல்லாகவே செக் பண்ணிடுங்க. ஹாரன்லேருந்து இண்டிகேட்டர் எல்லாமே, பிரேக் லைட் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு வண்டியை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் ரைட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ராவல்ஸ் ஃபார் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அமர். ஸோ இந்த வீடியோ இதோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன் guys. Bye.